ஓம் நம சிவாய. அனைவருக்கும் அன்பு தெய்வமகளின் வணக்கம். பஞ்சபூத ஸ்தலங்கள், நீர், நிலம், ஆகாயம், காற்று, அக்னிஸ்தலம். இந்த கோயில் எங்கெங்கெல்லாம் இருக்க பார்த்துடலாம் வாங்க. ஏகாம்பரேஸ்வரர் கோயில் நிலத்துக்கான கோயிலுங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்குங்க. ரெண்டாவதாக திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலுங்க. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்குங்க. நீருக்குண்டான கோயிலுங்க. மூணாவது கோவில் பார்த்தீங்கன்னா காளாஸ்திங்க. காளாஸ்தி சிவன் கோவில். இந்த கோவிலானது காற்றுக்குண்டான கோவிலுங்க. இந்த கோவில் மட்டும்தான் ஆந்திராவில் இருக்குங்க. நாலாவது கோயிலாக சிதம்பரம் நடராஜர் கோயிலுங்க. இங்கே தான் ஆகாயத்தை குறிக்குதுங்க. நடராஜ பகவான் கோவில் சிதம்பரம். ஐந்தாவதாக திருவண்ணாமலை அக்னிஸ்தலமுங்க. திருவண்ணாமலை கோயிலுக்கு போகாதவங்க, கிரிவலம் சுத்தாதவங்க குறைஞ்சது யாருமே இருக்க மாட்டாங்க நம் தமிழ்நாட்டில். நம்ம தமிழ்நாட்டில் எப்படின்னா வெளிநாட்டிலலாம் சொல்லவே தேவையில்லைங்க. நிறைய பேர் வந்து போவாங்க. கிரிவலம் அக்னிஸ்தலத்தில் திருவண்ணாமலை அக்னிஸ்தலம், இந்த கிரிவலமானது ரொம்ப 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 விசேஷங்க. பாவங்கள் போகக்கூடிய, நாம் நினச்சது நடக்கக்கூடிய அந்த அற்புதமான கிரிவலத்தை நாம் மறக்கலாமா? பஞ்சபூத ஸ்தலத்தில் ஐந்தாவதாக நம்ம வந்து அக்னிஸ்தலமாக அந்த இடத்துல நமக்கு வந்து பகவான் குறிச்சிருக்காங்க. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். பஞ்சபூத ஸ்தலங்கள் 5ங்க. 5 எல்லாமே பார்த்துட்டிங்களா? இல்லை, ஏதோ ஒன்று தான் பார்த்துருக்கீங்களா? சில பேர் திருவண்ணாமலை போயிட்டு வந்திருக்கலாம், சில பேர் திருச்சிக்கு போயிட்டு வந்திருக்கலாம், சில பேர் நடராஜ பகவானை போய் பார்த்துட்டு வந்திருக்கலாம், இந்த சில பேர் வந்து காளாஸ்திக்கு போயிருக்கலாம். இந்த மாதிரி ஒரு கோயில் மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. சில பேர் 5மே பார்த்துருப்பாங்க. 5மே பார்த்துனவங்க நிச்சயமாக அவங்க அதிர்ஷ்டசாலி தாங்க. ஏனென்றால் பஞ்சபூத ஸ்தலங்கள் நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 4 பஞ்சபூத ஸ்தலங்கள் 4 இங்கே நம் தமிழ்நாட்டில் இருக்குங்க. 1 மட்டும்தான் ஆந்திராவில் இருக்குங்க. கண்டிப்பாக பஞ்சபூத ஸ்தலத்தை போய் பார்த்துட்டு வாங்க. இறைவன் அருளால் இதெல்லாம் நமக்கு கொஞ்சம் கிட்டையாகவே இருக்குது. உத்தரகாண்ட் போக வேண்டிய தேவையில்லை, வடநாடு போக வேண்டிய தேவையில்லை, நம்ம நாட்டிலே இருக்குதுங்க. கண்டிப்பாக இந்த பஞ்சபூத ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. வாய்ப்பு இருந்தால் விரைவிலேயே போயிட்டு வாங்க. பஞ்சபூத ஸ்தலத்தை போய் பார்த்து சிவபெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கட்டும் நான் இதுவரை பிரார்த்திக்கிறேன். என்னுடைய பஞ்சபூத ஸ்தலத்தில் நானும் வந்து திருவண்ணாமலை தான் பார்த்துருக்கேன். மீண்டும் எல்லாமே பெண்டிங் இருக்குது. வடநாடு உத்தரகாண்டெல்லாம் போய் வந்துட்டோம். ஆனால் நம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சபூத ஸ்தலங்கள் நானும் மிஸ் பண்ணியிருக்கிறேன். ஒன்று தான் போயிட்டு வந்துருக்கிறேன். அதுதான் திருவண்ணாமலையாரை போய் பார்த்து வந்துருக்கிறேன். எனக்கு பிடிச்சமான கடவுள் என்னப்பன் அக்னிஸ்தலத்தில் இருக்கக்கூடிய திருவண்ணாமலை ஈஸ்வரர், அவங்கள போய் பார்த்து வந்துருக்கிறேன். இன்னுமே நான் 4 பஞ்சபூத ஸ்தலங்களை நான் பார்க்கணும். கண்டிப்பாக 4 பஞ்சபூத ஸ்தலத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வானது வீடியோவானது கண்டிப்பாக உங்களை அந்த வீடியோவானது நம்ம யூடியூப் சேனலில் நான் ஷேர் பண்ணி விடுறேன். கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் நீங்களுமே போயிட்டு வந்துருங்க அந்த பஞ்சபூத ஸ்தலத்துக்கு. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அழகான வெள்ளிக்கிழமை நாளில் தெய்வத்தின் உத்தரப்படி நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். பஞ்சபூத ஸ்தலங்கள் நம் தமிழ்நாட்டில் 4 இருக்குது, ஆந்திராவில் 1 இருக்குங்க. வாய்ப்பு இருந்தா ஒரு கோயிலுக்கு ஒரு முறை நீங்கள் போயிட்டு வரலாம். மாதத்துக்கு ஒன்று கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை 5 நீங்கள் போயிட்டு வரவங்களால முடியும், பைசா ப்ராப்ளம் இல்லை, ஓகே உங்களுக்கு நேரம் இருக்குன்னா கண்டிப்பாக 5மே போய் பார்த்துட்டு வாங்க. சிவபெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கும். இந்த மகளும் கிளம்ப போகிறேன். விரைவில் என்னுடைய பஞ்சபூத ஸ்தலங்கள் அது நமக்கு கிட்ட இருக்க அருகில் இருக்குங்க. கிட்ட தான் இருக்குது. ஒரு நாள் ஒரு கோயில் நம்ம போயிட்டு வந்துடலாம் இல்லைங்களா? பஞ்சபூத ஸ்தலத்தில் பஞ்சபூத ஸ்தலங்களை மறக்காமல் போய் பார்த்துட்டு வாங்க. சிவபெருமானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். நன்றி.